டெம்பர் கிளாஸ். இப்போ வர மேக்ஸிமம் எல்லா மொபைலும் பாத்தீங்கன்னா கேவ் டிஸ்பிளே மொபைல் தான் வருது. இந்த கேவ் டிஸ்பிளே மொபைல் போன் வச்சிருக்கவங்களுக்கு இருக்க பெரிய தலைவலி அப்படின்னா அதுக்கு டெம்பர் கிளாஸ் கிடைக்கிறது தான். டெம்பர் கிளாஸ் கிடைச்சாலுமே அது யூவி டெம்பரா தான் இருக்கும். இந்த யூவி டெம்பர் கிளாஸ் மொபைல் போனுக்கு ஒட்டலாமா? இந்த யூவி டெம்பர் கிளாஸ் மொபைல் போன் ஒட்டணும் அப்படின்னா மொபைல் டிஸ்பிளே டேமேஜ் ஆகுமா? இந்த யூவி டெம்பர் கிளாஸ் பண்ணலாம், வேற ஏதாவது ஆல்டர்னேட் டெம்பர் கிளாஸ் இருக்கா? மெயினா நம்ம மொபைல் போனுக்கு டெம்பர் கிளாஸ் தேவையா தேவையில்லையா, இதெல்லாம் பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த யூவி டெம்பர் கிளாஸ் மொபைல் போனுக்கு ஒட்டினா டேமேஜ் ஆகுமா ஆகாதா இதை பத்தி பார்க்கலாம். எஸ், நீங்க யூவி டெம்பர் கிளாஸ் உங்க மொபைல் போனுக்கு ஒட்டிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகும். நீங்க யூவி டெம்பர் கிளாஸ் உங்க மொபைல ஒட்டி ஃபியூ டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்க டிஸ்பிளே எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே ஒர்க் ஆகும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. மெயினா இந்த யூவி டெம்பர் ஒட்ட சொல்ல எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க டெம்பர் கிளாஸ் ஒட்டி நீங்க யூஸ் பண்ணிட்டு அது டேமேஜ் ஆயிட்டு இல்ல ஸ்கிராச் ஆயிட்டு வேற டெம்பர் கிளாஸ் நீங்க சேஞ்ச் பண்ண சொல்லதான் பெரிய பிரச்சனையே வரும். டிஸ்பிளேயே டேமேஜ் வர மாதிரி உங்களோட டெம்பர் கிளாஸ் ஸ்கிராச் ஆயிட்டு நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற டெம்பர் கிளாஸ் ஒட்ட போக சொல்ல இந்த டெம்பர் கிளாஸ் நீங்க ரிமூவ் பண்ண சொல்ல பார்த்தா செம டிஃபிகல்ட்டியா இருக்கும். நைஃப் வச்சுதான் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்ல நம்ம மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிராக் ஆகவோ உடையதுக்கோ பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க டெம்பர் ரிமூவ் பண்ண சொல்ல உங்க டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வர சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதனால அப்புறம் கேட்டீங்க அப்படின்னா, இந்த யூவி டெம்பர் கிளாஸ் ஒட்ட சொல்ல ஒரு லிக்யூட் க்ளூ ஊத்துவாங்க. அந்த க்ளூ பைப்ல இருந்தா இவ்வளவு பிரச்சனையே. இந்த க்ளூ பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸே நம்ம டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா அட்டாச் ஆகி ஒட்டிடும். இதனால பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ண சொல்ல இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த யூவி டெம்பர் கிளாஸ் நம்ம மொபைலுக்கு ஒட்டலாமா ஒட்டக்கூடாதுன்னு. அப்ப இந்த யூவி டெம்பர் கிளாஸ் ஒட்டினவங்க என்ன பண்ணும் ப்ரோ கேட்டீங்க அப்படின்னா அதை நான் பின்னாடி சொல்றேன். இந்த யூவி டெம்பர் கிளாஸ் போல ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் இருக்காங்க கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. நீங்க மொபைல் ஸ்டோர்ல கேட்டீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. டெம்பர் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பர் கிளாஸ் இருக்கு. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க டெம்பர் கிளாஸ் சூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் டெம்பர் கிளாஸ், மேட் டெம்பர் கிளாஸ், பிரைவசி டெம்பர் கிளாஸ். கிளியர் டெம்பர் கிளாஸ் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நார்மல் டெம்பர் கிளாஸ் தான் இந்த கிளியர் டெம்பர் கிளாஸ். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மேட் டெம்பர் கிளாஸ். இந்த மேட் டெம்பர் கிளாஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நீங்க மொபைல கேமிங் அதிகமா பிளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட் டெம்பர் கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கேமிங் அதிகமா நம்ம மொபைல் பிளே பண்ண சொல்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இது மாதிரி பிளர்ரிஸா கலர்ஸ் எல்லாம் வரும், தேஞ்ச மாதிரி. நீங்க மேட் டெம்பர் கிளாஸ் ஒட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கேமிங் அதிகமா பிளே பண்ண சொல்ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா தேயாது. மூணாவது பார்த்தீங்கன்னா பிரைவசி டெம்பர் கிளாஸ். நீங்க யாரு கூட பர்சனலா சேட் பண்ணுவீங்க, இல்ல ஏதாவது வீடியோஸ் போட்டோஸ் அதிகமா பார்க்க சொல்ல நீங்க பாக்குறத உங்க பக்கத்துல இருக்க யாரும் பார்க்க கூடாது அப்படின்னா பிரைவசி டெம்பர் கிளாஸ் ஒட்டலாம். இந்த பிரைவசி டெம்பர் கிளாஸ் ஒட்ட சொல்ல இந்த மொபைல் போன் டிஸ்பிளே பார்த்தா நம்மளுக்கு மட்டும் தான் விசிபிள் ஆகும். நீங்க லைட்டா அப்படி மொபைல் போன் ஓட்டிங்க அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கவங்களோ உங்க சைட்ல இருக்கவங்களோ பார்த்தா உங்க டிஸ்பிளே பார்த்தா பார்க்க முடியாது. அவங்களுக்கு பார்த்தா உங்க டிஸ்பிளே விசிபிள் ஆகாது. நீங்க பிரைவசி அதிகமா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரைவசி டெம்பர் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலா இந்த டெம்பர் கிளாஸ் நம்ம மொபைலுக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்க்கலாம். இது ஒருத்தவங்க தேவையை பொறுத்து இருக்கு. நம்மள பல பேருக்கு இருக்க ஒரு மித்த என்ன அப்படின்னா, மொபைல் போன்ல டெம்பர் கிளாஸ் ஒட்டணும் அப்படின்னா மொபைல் போன் கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டெம்பர் தான் உடையும், டிஸ்பிளே உடையாது. இதே மாதிரி பார்த்தா ஒரு மித்து இருக்கு. பட் இது பார்த்தா உண்மை கிடையாது. என்னோட பழைய மொபைல பார்த்தா டெம்பர் கிளாஸ் ஒட்டி மொபைல் போன் கீழே வந்துச்சு. கீழே உடச்சோல பாத்தீங்க டெம்பர் கிளாஸுக்கு ஒண்ணுமே ஆகல, பட் டிஸ்பிளே பார்த்தா உடஞ்சிட்டு. சோ இதுல இருந்தே தெரியுது டெம்பர் கிளாஸும் டிஸ்பிளே உடையதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டெம்பர் கிளாஸ் எந்த விதத்திலுமே டிஸ்பிளே உடையாம ப்ரொடெக்ட் பண்ணாது. அப்ப எதுக்கு போ டெம்பர் கிளாஸ் கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம மொபைல் யூஸ் பண்ண சொல்ல மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு டிஸ்பிளேக்கு பார்க்க கீழே வைப்போம், டக்குன்னு பார்த்தா எடுப்போம். இப்பெல்லாம் எடுக்க சொல்ல பார்த்தா டிஸ்பிளேல டேரக்டா ஸ்கிராச் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த டெம்பர் கிளாஸ். நம்ம டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ண சொல்ல டிஸ்பிளேல டேரக்டா கிராச் விழாம டெம்பர் கிளாஸ்ல பார்த்தா ஸ்கிராச் விடும். இதுக்காண்டி மட்டும் தான் டெம்பர் கிளாஸ் கேட்டீங்கன்னா இல்ல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெம்பர் கிளாஸ் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நீங்க பிரைவசி அதிகமா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரைவசி டெம்பர் கிளாஸ் ஒட்டி நீங்க யூஸ் பண்ண சொல்ல உங்களால மட்டும் தான் டேரக்டா உங்க டிஸ்பிளே பார்க்க முடியும். அண்ட் நீங்க கேமிங் அதிகமா விளையாடுவீங்க அப்படின்னா இந்த மேட் டெம்பர் யூஸ் பண்ணி விளையாட சொல்ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா தெரியாது. சோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் யூஸ் ஆகுது. இப்போ வர மேக்ஸிமம் எல்லா மொபைலையும் பாத்தீங்கன்னா Gorilla Glass 7, Corning Glass Victex 2 இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளவு சீக்கிரமா பாத்தீங்கன்னா மொபைல் டிஸ்பிளே கீழே போட்டோம்னா உடையாது. டெம்பர் கிளாஸ்க்கும் டிஸ்பிளே உடையதுக்கும் சம்மந்தம் இல்ல. டெம்பர் கிளாஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு தான் யூஸ் ஆகுது. நீங்க யூவி டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க அடிக்கடி மொபைல் போன் கீழே போட மாட்டீங்க, சின்ன சின்ன ஸ்கிராச்சுக்கும் டெம்பர் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஓகே தான். பட் நீங்க அடிக்கடி கீழே போடுவீங்க, சின்ன ஸ்கிராச் ஆனாலும் டெம்பர் கிளாஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணீங்க. யூவி டெம்பர் கிளாஸ் போட்டுருக்கிறது ரிஸ்க் தான். நீங்க சேஞ்ச் பண்ண சொல்ல எப்ப என்ன ஆகும் சொல்லி சொல்ல முடியாது. யூவி டெம்பர் கிளாஸ் ஒட்டி ஒரு வாரத்துல இருந்து 2 வாரம் 3 வாரம் கிட்ட ஆகுது அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க் எடுத்து கடையில் போய் இந்த யூவி டெம்பர் கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலான ரெகுலர் டெம்பர் கிளாஸ் போட்டுருங்க, அதான் பெட்டர். இதுக்கு மேல நீங்க யூவி டெம்பர் தான் ஒட்டுவீங்க அப்படின்னா நீங்களா ஒட்டியா இருக்க கடையில போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே ப்ரொஃபஷனலா ஒட்டி தருவாங்க. அது மாதிரி இந்த யூவி டெம்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் தந்திருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர் கில், சார்ஜிங் போர்ட், மைக் இது மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் தந்திருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் வச்சு இந்த ஹோல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூவி டெம்பர் வச்சு ஒட்டுங்க. நீங்க கடையில கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அப்படிதான் ஒட்டி தருவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த லிக்யூட் க்ளூ இந்த சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர் கில், மைக் எல்லாம் போச்சு அப்படின்னா அதுவுமே டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான். ஆனா யூவி டெம்பர் ஒட்டுறீங்க அப்படின்னா இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க.
இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலன்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.